நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தாவேக ஆட்சி அமைக்க விசிக ஆதரவளிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக தலைவர் விஜய் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது, விரிவா சொல்லுங்க. தமிழகத்துல ஆட்சி அமைப்பதை தமிழக வெற்றி கழகம் உறுதி செய்யக்கூடிய சூழலில் அதுக்கு அடுத்தபடியாக என்ன திட்டங்கள் மேற்கொள்ளலாம், குறிப்பாக விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு பிறகாக தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதல் கையெழுத்தாக 3 முக்கிய திட்டங்கள்ல கையெழுத்திடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்த திட்டங்கள் என்பது குறித்தான விவரங்கள் வெளியாகாத சூழல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருப்பதில் மிக முக்கியமான 3 திட்டங்கள் குறித்தான கையொப்பம் முதல் நாளிலே கையொப்பமிடுவார் என்ற தகவலும் அதற்கான கோப்புகளை தயார் செய்வதற்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு 116 இருந்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அது 118 உயரும். அப்படியான சூழலில் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைத்துவிடும். அதே நேரத்தில் ஆளுநர் அவர்களிடம் அந்த 118 எம்எல்ஏக்கள் ஆதரவுக்கூடிய கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரலை கேட்டது பிறகாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் பதவியேற்பு விழா, அதே போன்ற பதவியேற்பு விழாக்கு பிறகு அதே நேரத்தில் மற்ற கூட்டணி கட்சி தலைவரும் சேர்ந்து அந்த பதவியேற்பு விழா அவர்களும் பதவி பிரமாணம் செய்வதற்கு நேரத்தில் அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணமும் அதே தினத்தில் இருக்கும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் அது பதவி பிரமாணத்தின் போது அமைச்சர்கள் பங்களிப்பதா அல்லது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதா என்பது குறித்தான ஆலோசனை இருக்கிறது. இந்த கட்சிகள் அனைத்தும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாலும் கூட காங்கிரஸ் அவர்கள் நிபந்தனையுடன் ஒரு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எனக்கூடிய அந்த ஆதரவு. அப்படியான சூழலில் மற்ற கட்சிகளுக்கும் அதுபோல் ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கலாமா? அப்படி அளிக்கிறது என்றால் எந்த துறைகளை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது? அப்படியான சூழல்ல மற்ற இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி வழங்குவது உள்ளிட்டவை குறித்தான ஆலோசனை மேற்கொள்ள பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜய் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடன் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் ஆலோசிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. காரணம், ஆட்சி பொறுப்புக்கு ஏற்பதற்கு உறுதி என்பது நிலைக்கு தாவேக வந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய நேரத்தில் எந்த கோப்புகளில் கையெழுத்திட வேண்டும், தாங்கள் கொடுத்திருக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எதை செயல்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் அந்த கோப்புகளில் கையெழுத்திடக்கூடிய நேரத்தில் அது எதுவாக இருக்கும் என்ற எந்த திட்டமாக இருக்க வேண்டும் என்ற முக்கிய முடிவெடுப்பது. அதே நேரத்தில் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய நாளில் எத்தனை அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வது, யார் யாருக்கு என்ன இலக்கா கொடுப்பது, கூட்டணி கட்சிகளை அரவணைப்பது, அவர்களுக்கு என்ன இலக்கா கொடுப்பது, இது அனைத்தும் போக தமிழக வெற்றி கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு வாய்ப்பு கிடைத்து போட்டியிட்டு தேர்தலில் தோல்வியுற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்குவது, தமிழ்நாடு அரசுல மக்கள் பிரதிநிதிகளுக்கான பொறுப்பாக அமைச்சர் எம்எல்ஏ என்ற பொறுப்புகள் இருக்கிறது போலவே நியமன பொறுப்பாக வாரிய தலைவர்களுடைய பொறுப்புகள் இருக்கின்றன. அவ்வாறான பொறுப்புகள்ல கூட்டணி கட்சி அவர்களுக்கு சேர்ந்தவர்கள் கேட்கக்கூடிய பொறுப்புகள் கொடுக்கலாமா? அதே போன்று தமிழக வெற்றி கழகத்துல போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கக்கூடியவர்கள், கட்சியில் போட்டியிடாமல் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்காக பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு அதே போன்று வாரியம் உள்ளிட்ட பொறுப்புகள் வழங்கலாமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல ஆட்சி அமைப்பதற்கான முழு தீவிர ஆலோசனைகள்ல விஜய் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்கள் பதவிக்கு ஏற்கக்கூடிய அதே நாள்ல பல்வேறு முக்கியமான முடிவுகளை அவர் எடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இருக்கக்கூடிய நடைமுறைகள் அனைத்தும் தெரிந்து கொண்ட பிறகு பாரம்பரிய நடைமுறைகள்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது எனவும், அதே நேரத்தில் புது வகையான பல்வேறு திட்டங்களையும் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் தலைமைச் செயலகத்திற்கு அவர் செல்லக்கூடிய முதல் நாள்ல அவர் கையெழுத்திடக்கூடிய முதல் கோப்பு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகள் உள்ளன. அதில் மிக பிரதானமான எதிர்பார்ப்பு தற்பொழுது மகளிர் பெற்று வரக்கூடிய அந்த உதவித்தொகை 1000 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்று தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டது. அதை அவர்கள் விரிவுபடுத்தணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது மகளிர் பயணிக்கக்கூடிய அரசு பேருந்துகள்ல அந்த விடியல் பயணம் சொல்லக்கூடிய அந்த பயண திட்டத்தை விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில தமிழ்நாடு முழுவதும் செல்வதற்கான ஒரு இலவச பயண பேருந்தாக இருக்கும், பேருந்து பயணமாக இருக்கும் என்பதை அவர் அறிவித்திருந்தார். அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு கையெழுத்தாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இதுபோல் அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில திட்டங்கள், குறிப்பாக 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முதல் கையெழுத்தை கோப்புகளில் விஜய் அவர்கள் போடுவார் என்றும் சொல்லப்பட்டது. அதுபோல் என்ன திட்டங்களை செயல்படுத்துவது என்பது குறித்து விஜய் அவர்கள் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது.
மேலும் யார் யாருக்கு என்ன பொறுப்பு, என்ன இலாக்காக்கள், என்ன துறைகள் வழங்குவது, கூட்டணி கட்சிகளுக்கு என்ன வழங்குவது, என்ன துறைகள் வழங்குவது, அதே போன்று வாரிய பொறுப்புகளில் கட்சி சார்ந்தவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்குவது உள்ளிட்டவையும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு வகைகளில் ஒழித்திருக்கக்கூடிய திரைமறைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கைமாறு செய்வது உள்ளிட்டவையிலும் விஜய் அவர்கள் ஆலோசிப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாக அவர் நன்றி கடன் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை செலுத்திவிட வேண்டும் என முனைப்புடன் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர் ஆட்சி அமைப்பதற்கு உதவி நீட்டக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நேரில் சென்று இக்கட்டான சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி ஆட்சி அமைப்பதற்கு துணை நிற்பதற்காக நன்றி என்பதை தெரிவித்து வந்திருந்தால், அதே போன்று நன்றி நல்குவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருவார் எனவும் அங்கு வந்து கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனிடம் தனக்கான ஆதரவு வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலேயே இந்த தகவலை அறிந்து தொண்டர்கள் இந்த பகுதியில் கூடியிருந்தார்கள். பிறகு மாலை நேரத்திற்கு இந்த சந்திப்பு நடைபெறும் என்று சொன்னதால் அவர்கள் கலந்து சென்றார்கள். இடையில் மழை பொழிவு அதிகம் இருந்தது. இந்த சூழல்ல தற்போது மாலையில மீண்டும் அவர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த வலதுபுறம் இருப்பது அசோக் நகர் காட்சிகள். அசோக் நகர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் வெளியே தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கிறார்கள். வலதுபுறம் பார்க்கக்கூடிய நாம் மற்றொரு இடதுபக்கம் பார்க்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் காட்சி என்பது விஜய் அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு புறப்பட்டு சென்று ஆலோசனை நடத்துவதற்காக சென்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகள். இவ்வாறான சூழல்ல தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்குகிறார்களா இல்லையா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஆதரவு அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தை பெற்றுக் கொள்வார் எனவும், பெற்றுக்கொண்டு அதன் பிறகு ஆளுநரிடம் சென்று தங்களுக்கான ஆதரவு கடிதம் இருப்பதை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான பூர்வாங்க பணிகளில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியினர் தற்பொழுது அசோக் நகர் கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் கூடியிருப்பதனால பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் வைக்கப்பட்டு பேரிகார்டுகளுக்குள்ளாக அந்த தடுப்புகளுக்குள்ளாக தொண்டர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளும் குவிந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எங்கு சென்றாலும் அவரை சுற்றி அவருடைய கட்சிக்காரர்கள் செல்வது வழக்கம், வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில தற்பொழுது கட்சி நிறுவனத்தில் வரக்கூடிய நேரத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வரக்கூடிய இந்த நேரத்திலும் இரண்டு கட்சியினுடைய தொண்டர்களும் இந்த பகுதியில் கூடி வருவதனால சற்று கூட்டம் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்துக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்ற பாதுகாப்பு பணிகள்ல காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய தொண்டர்கள் விஜய்க்கு ஆதரவான முழக்கங்கள் எழுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநருக்கு ஒரு காலம் தாழ்த்துவதான குற்றம் சாட்டக்கூடியது பார்க்க முடிகிறது. மேலும் ஆளுநர் அவர்கள் விரைவில் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தொண்டர்கள் வைக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. அவ்வாறான சூழல்ல தற்பொழுது அசோக் நகர் உடைய பகுதி காட்சியளிக்கிறது. மறுபுறம் பட்டினப்பாக்கம் ஆட்சி அமைப்பதற்கான தயார் நிலையிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நேரங்களில் இது போன்ற முடிவுகளை முதற்கட்டமாக செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் ஆலோசிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. இரண்டு காட்சியும் தற்பொழுது ஒருமித்த நேரத்தில் நடைபெறக்கூடிய காட்சிகள், ஒன்று அசோக் நகரிலும் மற்றொரு பட்டினப்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய காட்சிகள். அதுதான் நம்ம ஒரு சில பார்த்து வைக்கும். தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த ஆலோசனை முடித்ததற்கு பிறகாக ஆளுநர் மாளிகை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு பிறகாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஆளுநர் இன்று மாலை கேரளா புறப்பட்டு செல்வதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பொறுப்பாளராகவும் அதே நேரத்தில் கேரளாவுக்கும் ஆளுநராகவும் இருக்கிறார். இரண்டு மாநிலத்திற்கும் ஆளுநர் இருக்கக்கூடிய சூழல்ல கேரளாவில் தற்போது சட்டமன்றத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.